மேம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம்? மேரிடாக இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர்லலாம் கொஞ்சம் வராமல் கவனமாக இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, கல்வி சம்மந்தப்பட்ட அது அவங்களுக்குலாம் எப்படி? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதுறேன், ரயில்வேஸ்க்கு எழுதுறேன், எஸ்எஸ்சி எழுதுறேன், எவ்ரி திங் வில் பி. மேம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களாகவும் வாழ்வியல் தலங்களும் என்ன? பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணது நல்லது. அது பக்கத்தில் இருக்க பெண் தெய்வம், காவல் தெய்வம், இன்னொரு குலதெய்வ கோவிலுக்கு மாதம் அமாவாசை பௌர்ணமி, எய்தர் அமாவாசை இல்லை பௌர்ணமி. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம், ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு, ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமனுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்று இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? தனுசு குருவின் கோதண்ட வீடுங்க. தனுசுனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இலக்கை நோக்கி அம்பு. தனுசுக்கு அம்பு சிம்பிளாக கொடுத்துருக்காங்களா, எதுவுமே ஜோதிடத்தில் தப்பாக இல்லை, அர்த்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? இப்போ அம்பு அப்படின்னா வில்லம்பு, இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கிறது தான் தனுசு, ஓகேங்களா?
இப்போ வந்து வீட்டிலேயே இப்போ நம்மளே இப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத இப்போ மனைவி கேட்கல, மக்கள் கேட்கல, இல்லை அப்பா அம்மா கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு 2 நாள் சொல்லி பார்ப்பாங்க. சொல்லி பார்த்துட்டு அதுக்கு மேலே விதி விட்ட வழி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ வந்து நீ பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்டே இருக்கும் தனுசுக்கு. நல்ல அட்வைசர்ஸாக இருப்பாங்க. தனுசுக்கிட்ட கேட்டிங்கன்னா பல நல்ல புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது விருப்பப்பட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசணும். பெரிய மனுஷங்களை தேடி விரும்பி போய் பேசக்கூடியவர்கள் தனுசு. டிவியே பார்க்குறாங்க அப்படின்னா பேச்சாளர்களுடைய பேட்டியை அதிகமாக பார்க்குறது தனுசு. ஓகேங்களா? பேச்சாளர் இப்போ சுகி சிவம் சார் பேசுகிறாரு, பர்வீன் அக்கா பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளது தனுசு. மேக்சிமம் தனுசு ராசிக்காரவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. குரு பகவான் தப்பு பண்ண விட மாட்டார். சரிங்களா? தப்பு பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து எங்கே தப்பு நடக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் பலம், சுக்கிரன் உச்சம் அப்படி இருக்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் அடைகிறது. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்தில் தப்பு பண்ணுவாங்க, இமோஷனல் லாக் ஆகிடுவாங்க, இல்லை பணத்தை கொடுத்து இழந்துருவாங்க சின்ன பசங்களாக இருந்தால். இதே வந்து மேரிடாக இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர்லலாம் கொஞ்சம் வராமல் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் தனுசு கவனமாக இருக்கணும். மற்றபடி தனுசு ஒரு நல்ல வீடு சார், நல்லா இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சி தனுசுக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம் தனுசுலே விழுகுது பார்வை. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. ஓகேங்களா? சமசப்தமமாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்துல பார்வை. அப்படி இருக்கும்போது 6 அப்படிங்கிறது என்னென்னா வேலைன்னு சொல்லுவோம். கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி. எனக்கு இவ்வளவு நாளாக கடன் இருந்ததுங்க, ஒரு தீராத நோய் இருந்தது, அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன், ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படின்ற தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த 138 நாட்கள் ஒரு ரிலாக்ஸேஷன். நீங்கள் தாராளமாக அலோபதி மெடிசின் வந்து எடுத்துக்கலாம், அது வந்து குணமாயிடும். ஓகேங்களா? அடுத்து புது நோய் எதுவும் வருமா? வராது. ஒரே ஒன்று வயிறு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும், அசிடிட்டி இருக்கும். வெளியே போகும்போது பேட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? நல்ல சாப்பாடு எடுத்துக்கணும், நேச்சர் ஃபுட் எடுத்துக்கணும். அடுத்து 10ங்கிறது கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் வேலை. சரிங்களா? வேலையை குறிக்க போகிற இடத்துல இருக்கும்போது வேலை இல்லாத தனுசு ராசிக்காரவங்களுக்கு வேலை உண்டுங்க, ஷோராக வேலை உண்டு. அது வந்து உள்நாட்டு வேலையாக இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க பிறந்த இடத்துல வேலை ட்ரை பண்ணலாம். இன்னொன்று வேலையில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இனி ரிலாக்ஸ் பண்ணி தரப்போகிறாரு. தாய் தந்தை உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை. இன்னொன்று ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது மனசில் ஒரு சோர்வு, ஒரு விரக்தி மனப்பான்மை, என்ன வாழ்க்கை இது, என்னத்தை வாழ்ந்துட்டோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விரக்தி மனப்பான்மை கண்டிப்பாக தனுசுக்கு வரும். அதுக்கு இடம் கொடுத்துடாமல் ஓடிக்கிட்டே இருங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிடிச்ச விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப மனசு விரக்தி ஆகும்போது பாட்டு கேளுங்க. இன்னொன்று யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்லணும், கேட்கணும், யார் மேலேயாவது கோபம் இருந்தால் ஓப்பனாக உடச்சி அப்பவுமே பேசிடுறது நல்லது. அதை மனசுக்குள்ளே வச்சு வன்மமாக்கி குரோதமாக்கி அது பின்னாடி வந்து ஒரு கஷ்டப்படாமல் உடனே பேசுறது தனுசுக்கு இப்போதைக்கு நல்லது சார். ஏன்னா வாய் சண்டை கொஞ்சம் வலுக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு சார் தனுசுக்கு. ஓகே, கல்வி சம்மந்தப்பட்டு அது அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வின் பண்ணி வந்துடுவாங்க. ஏன்னா 6ங்கிறது போராட்டம் இறுதியில் வெற்றி, 10ங்கிறது ஈஸியான வெற்றி. 2 இடத்துலையும் வக்ர பார்வை விழுகுது. ஏற்கனவே அவர் பார்த்துட்டு இருந்ததில் ஒரு பின்ன போய் அவருடைய கதிர்வீச்சுகள் கம்மியாகுது. அப்படின்னு இருக்கும்போது போட்டித் தேர்வு எழுதுறவங்க கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதுறேன், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதுறேன், ரயில்வேஸ்க்கு எழுதுறேன், எஸ்எஸ்சி எழுதுறேன், எவ்ரிதிங் வில் பி பெட்டர். ஏன்னா லக்னத்தில் அவங்க ராசியையும் பார்க்க போகிறாருங்கும் போது படிக்க சொல்லுவார். ஏன்னா சனிங்கிறது உழைப்புக்கான காரகன், உழைக்கணுன்றதை சொல்லிட்டு இருப்பாருங்க. ஸோ நல்லாயிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார். செல்வம் பெருகணும். கண்டிப்பாக வேலைக்காக ஓடுவீங்க. அதாவது 6ங்கிறதும் பணம், 10ங்கிறதும் பணம். கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. ஒரு 10% தனுசுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டுன்ற மாதிரி தான். முன்னே இருந்ததுக்கு இப்போ நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கேன், வர வேண்டிய பணம் வந்துச்சு. கடன் கேட்ட இடத்துல கூட கடன் கொடுக்க மாட்டாங்க முன்னே. இப்போ வந்து எனக்கு கடனும் ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் தனுசுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களாகவும் வாழ்வியல் பரிகாரமா என்னென்ன இருக்குங்க? தனுசுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை ஏன்னா வந்து நிறைவு ஸ்தானம் 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் வராரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணது நல்லது. அது பக்கத்தில் இருக்க பெண் தெய்வம், காவல் தெய்வம். இன்னொன்று குலதெய்வ கோவிலுக்கு மாதம் அமாவாசை பௌர்ணமி, எதர் அமாவாசை இல்லை பௌர்ணமிக்கு போயிட்டு வர்றது நல்லது. அங்கே இருக்கிற உயிரினங்கள், சில பேர் குலதெய்வ வீட்டில் கோவிலில் மாடு வச்சுருப்பாங்க, நாய் வச்சுருப்பாங்க, காக்கா குருவி வரும், மயில் வரும். அந்த மாதிரி உயிரினங்களுக்கு தானியம் அதாவது சாப்பிட்றது. இப்போ நாய் பிஸ்கட் சாப்பிடுமா, சாப்பாடு சாப்பிடுமா, அது போல் கொடுத்துட்டு வர்றது தனுசுக்கு நல்லது சார். இன்னும் ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, தனுசு வந்து டீச்சர்.
பெரிய டீச்சர் குரு பகவான் அப்படின்னா ஃப்ரீ டியூஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு வாழ்வியல் பரிகாரம். நிறைய பேர் இப்போ 12th முடிச்சுட்டு நம்ம என்ன கோர்ஸ் போகணும் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க. ஒரு கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியறதில்ல. நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது, நிறையா புது புது கோர்சஸ் இருக்குது, அதை பற்றிய ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. அந்த நாலேஜ்லாம் தனுசுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வெளியே சொல்கிறது ரொம்ப நல்லது சார். சொல்லி 4 பேரை வழி நடத்துறது நல்லது. இதெல்லாம் கர்மா கழிகிறதுக்கு உண்டான வழிமுறைகள். மேம், தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி மேடம். நன்றிங்க.